12th மேத்ஸ், அதுல 12th சாப்டர் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், தனிநிலை கணிதம் தான் பார்க்க போறோம். அதுல எக்ஸசைஸ் 12.2ல 9th சம் ப்ரூவ் தட் அப்படின்ட்டு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு முதல்ல நம்ம ட்ரூத் டேபிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா கொஸ்டின்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் எண்ணிக்கணும். 2 நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஃபார்முலா என்ன? 2 பவர் நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அப்ப 2 இருக்கிறதுனால என்னது? 2 பவர் 2 ஈக்குவல் டு 4. அப்ப 4 ரோஸ் கிடைக்கணும். சோ கொஸ்டின் என்னது? பியும் கியூவும் தானே எழுதணும் ஃபர்ஸ்ட். அந்த பிக்கும் கியூக்கும் ஃபர்ஸ்ட் பில என்னது? 4 ரோஸ் இருக்கிறதுனால 2 2 பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 ட்ரூ போட்டுக்கோங்க, 2 ஃபால்ஸ் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கியூல என்ன செய்யுங்க? பில உள்ள பாதி அப்படிங்கும்போது என்னது? 2ல பாதி. 2 2 தானே பிரிச்சீங்க. அதுல 2ல பாதினா என்னது? 1. அப்ப ட்ரூ ஃபால்ஸ்னு மாத்தி மாத்தி போட்டுக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்துக்கணும். நம்ம தனித்தனியா தான் கண்டுபிடிக்கணும். தனியா லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியா, ரைட் ஹேண்ட் சைடுலாம் தனித்தனியா கண்டுபிடிச்சிக்கணும். கியூ கண்டிஷனல் பி தான் இருக்கு. கியூ கண்டிஷனல் பி. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னாலே ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு போனதுன்னா ஃபால்ஸ், மீதி எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு ட்ரூ போட்டுடணும். ஆனா என்ன செய்யணும்? இன்னொன்னு, எங்க இருந்து எங்க போகுதுங்கிறது கரெக்டா போட்டணும். மாத்தி எடுத்துட்டோம்னா ஆன்சர் தப்பாயிடும். அதனால கியூல இருந்து பிக்கு போகுது. கியூல இருந்து பியா, அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த காலத்தை தான் பாக்கணும். அதுல ஃபர்ஸ்ட்ல எதெல்லாம் ட்ரூ வருதுன்னு பாருங்க. இதுலயும் ட்ரூ வருது. இதுக்கு அடுத்ததுல ஃபால்ஸ் வரணும், ஆனா வரல. இதுல பாருங்க, இதுக்கு அடுத்ததுல ஃபால்ஸ் வரணும், வந்துருது. அப்ப அதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஃபால்ஸ். இது எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடலாம்? ட்ரூ போட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சு. ரைட் ஹேண்ட் சைடுல என்னது? நெகேஷன் பி கண்டிஷன் நெகேஷன் கியூன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நெகேஷன் பி தனியா நெகேஷன் கியூ தனியா முதல்ல கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். நெகேஷன் பின்னா என்னது? நெகேஷன்னாலே என்னது? அப்படியே ஆப்போசிட், உல்டா. டீன்னு இருந்ததுன்னா ட்ரூன்னு இருந்தா ஃபால்ஸ், ஃபால்ஸ்ன்னு இருந்தா ட்ரூன்னு பண்ணிக்கிறது. அந்த பி காலத்துக்கு அப்படியே மாத்தி மாத்தி போட வேண்டியதுதான். ஓகேவா? அடுத்தது நெகேஷன் கியூ. கியூ காலம் எங்க? இங்க இருக்கு. இதோட உல்டா அப்படியே ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ, அப்படியே மாத்தி மாத்தி போட வேண்டியதுதான். ஓகேவா? இது 2 கண்டுபிடிச்சு வச்சுட்டோமா? அதுக்கப்புறம் என்னது? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இது 2த்துக்கும் என்ன செய்யணும்? கண்டிஷனல் எடுக்கணும். ஓகேவா? கண்டிஷனல்னா என்ன சொன்னேன்? ட்ரூல இருந்து ஃபால்ஸுக்கு போனா மட்டும்தான் ஃபால்ஸ், மீதி எல்லாத்துக்கும் கண்ணை மூடிட்டு என்ன செஞ்சிடலாம்? ட்ரூ போட்டுடலாம். எதுல இருந்து எதுக்கு போகுதுன்னு பாருங்க. நெகேஷன் பில இருந்து நெகேஷன் கியூக்கு, இதுல இருந்து இதுக்கு போகுது. ஓகேவா? அப்ப இதுல இருந்து பாத்துட்டே வாங்க. ட்ரூ எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு ட்ரூ. பக்கத்துல உள்ளது ஃபால்ஸா இருக்கணுமா? ஃபால்ஸா இருக்குதுன்னா ஃபால்ஸ். இங்கேயும் ட்ரூ இருக்கு, பக்கத்துல இருக்கிறது ஃபால்ஸ் இல்ல. அப்ப என்ன செய்யலாம்? மீதி எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிடலாம்? நம்ம ட்ரூ போட்டுடலாம். ஓகேவா? சால்வ் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க, அவங்க கேட்டிருக்கிறது கியூ கண்டிஷனல் பியும் நெகேஷன் பி கண்டிஷனல் நெகேஷன் கியூ. இந்த 2 காலமும் சேமா இருக்கான்னு பார்க்கணும். சேமா இருக்கு இல்லையா? அப்ப அந்த 2 காலமும் ஐடென்டிகலா இருக்கிறதுனால நம்மளோட கிவன் கொஸ்டின் இஸ் ப்ரூவ்னு நம்ம எழுதிக்கலாம். எத்தனாவது காலம் இது? 3rd காலம், 6th காலம். therefore 3rd and 6th column are identical. therefore என்னது? அந்த கொஸ்டின் அப்படியே எழுதிட வேண்டியது. is shown எழுதிட வேண்டியது. p conditional q identical, negation p condition negation q is shown. அவ்வளவுதான்.